வணக்கம் நண்பர்களே, உள்ளது உள்ளபடி தொடர்ல நாள் 16 ஒன் டே ட்ரிப்பா ஒகேனக்கல் போயிருந்தோம். அதனோட காணொலி தான் கொஞ்சம் லென்த்தியா இருக்கும் நண்பர்களே. ஃபுல்லா பாருங்க. 12 மணிக்கு மேல கேக் கட் பண்ணோம். அவங்க அப்படி இப்படின்னு 1:30 மேல ஆயிருச்சு. நம்ம ரொட்டீன்ல ஒரே ஒரு விஷயத்தை தான் இது வரைக்கும் பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கோம். அதையும் விட்டுறக்கூடாதுன்னு காலையில 5:30 எந்திரிச்சு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு 4 கிலோமீட்டர் ஓடணும். அதுக்கப்புறம் தான் பல்லே வளர்க்கணும். அப்புறம் அப்படியே ஒரு 9 மணிக்கு மேல மீன் மார்க்கெட் போலான்னு நடந்தோம். போற வழியில எப்பா எத்தனை பேரு மசாஜ் போட்டிங் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. எல்லாத்திட்டையும் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு சமையல் செஞ்சு தரேன்னு கலைவாணின்னு ஒரு அக்கா தான் வந்தாங்க. சரி ஓகேன்னு 3 கிலோ மீனை வாங்கி அக்காட்ட கொடுத்துட்டு அப்படியே தொங்கு பாலம் போனோம். கொஞ்ச நேரம் அங்கேயே சும்மா சுத்தி பார்த்துட்டு காலை உணவு ஒரு 11 மணிக்கு மேலதான் முடிச்சோம். நமக்கு மசாஜ் பண்ண வந்தவங்க ஒரு இடன் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. இடம் வேற லெவல்ல இருந்துச்சு. அப்புறம் ஒரு நல்ல இடமா பார்த்து ரெண்டு பேருக்கா மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அவ்வளவு ரிலாக்ஸ்டா இருந்துச்சு. எல்லாருக்கும் மசாஜ் பண்ணி முடிச்சதும் காவிரி ஆத்துல ஆனந்தமா குளியில போட்டோம். அப்புறம் மசாஜ் பண்ணவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு டைரக்டா நம்ம கலைவாணி அக்கா கடைக்கு வந்து செஞ்சு வச்ச மீன் குழம்பு சாப்பாடு வறுவல் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு போசி தூக்கிட்டு ரூமுக்கு வந்தோம் நண்பர்களே. அப்புறம் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு உட்காந்து ஃபுல் கட்டணும். வேற லெவல்ல இருந்தது. மசாஜ் பண்ணதுக்கும் வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கும் தூக்கம் நல்லா சொருகுச்சு. 3 மணி நேரம் சொர்க்கம் தான். சாயங்காலம் ஒரு 6 மணி போல தயிர் வாங்கிட்டு வந்து மீதி இருந்த மீன் குழம்பு சாப்பாடு எல்லாம் பினிஷ் பண்ணிட்டு பர்த்டே பாய் சாங்க போட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு ரூமை செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் நண்பர்களே. நான் வீட்டுக்கு வந்து சேரும் போது 2 மணி. நாளைக்கு பார்க்கலாம் நண்பர்களே. தொடர்ந்து ஓடுங்க.